பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. அது தொடர்பாக இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் இந்த நாகப்பட்டினம் நீதிமன்றத்திற்கு. இன்றைக்கு காலை திரைப்பட இயக்குனர் திரௌபதி போன்ற படங்களை இயக்கிய திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் இன்றைக்கு காலையில் அவருடைய இல்லத்தில் சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. 8 மணிக்கு காவல்துறை போய் கைது செய்திருக்கிறது. ஒருத்தரை கைது பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லணும். அரெஸ்ட் கார்டு கொடுக்கணும். அவங்களுடைய ரத்த சொந்தமோ அல்லது மனைவியோ அல்லது அவருடைய இல்லத்திற்கோ அவங்க எந்த கேஸில் கைது செய்யப்படுறாங்க, எஃப்ஐஆர் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது, இது எல்லா தகவலையும் சொல்லிட்டு தான் ஒருத்தவங்களை கைது பண்ணணும். ஆனால் எதுவுமே சொல்லாமல் காவல்துறையினர் எந்த விதமான ஒரு சீருடை கூட இல்லாமல் அவங்க காவல்துறையினராக இல்லையா, அவர் கைது செய்யப்பட்டிருக்காரா கடத்தப்பட்டிருக்கிறாரான்னு கூட தெரியாத அளவுக்கு அவங்க வீட்டில் இன்றைக்கி குழம்பி போய் எனக்கு கால் பண்ணுறாங்க. இப்படி எந்த வழக்கிற்காக கைது செய்யப்படுறாங்க? அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய நடைமுறை இருக்குது. ஒருத்தரை கைது பண்ணால் இப்படி தான் கைது பண்ணணும், இப்படிலாம் சொல்லணும், நான் சொன்ன எல்லா ஃபார்மாலிட்டியும் அவங்க ஃபாலோ பண்ணணும். உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையை காற்றில் பறக்க விட்டுவிட்டு தமிழக காவல்துறை இந்த கைதை செய்திருக்கிறது. இயக்குனர் மோகன் அவர்களை கைது செய்திருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக திராவிட மாடல் ஆட்சி, திமுகவினுடைய ஆட்சி வந்ததிலிருந்து யாரெல்லாம் இவர்கள் எதிராக கருத்தை முன்வைக்கிறார்களோ எல்லாரும் கைது செய்யப்படுகிறார்கள். குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுறாங்க. குண்டர் சட்டம் நீக்கப்பட்டு உயர்நீதிமன்றம் ஆணையிட்ட பிறகு மறுபடியும் இன்னொரு குண்டர் சட்டம் போடுறாங்க ஒருத்தர் மேலே. இப்படி இவர்களுக்கு எதிராக பேசுபவர்கள், இவர்களது ஊழலை வெளிக்கொணர்பவர்கள், இவர்களது சித்தாந்தத்திற்கு எதிராக இருப்பவர்கள், இவங்க மேலெல்லாம் வழக்கு போடுவதை மட்டுமே காவல்துறை தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டிருக்கு. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கஞ்சா பரவல் மிகப்பெரிய அளவில் இருக்குது. கள்ளச்சாராயம் கேட்கவே வேணாம். எங்கள் கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்து போனாங்க. மரக்காணத்தில் உங்களுக்கு தெரியும் 20க்கும் மேற்பட்டோர் இறந்து போனாங்க கடந்த வருடம். இப்படி கள்ளச்சாராய பரவல் இத்தனை உயிர்களை பலி வாங்கிய பிறகும் கூட கள்ளச்சாராய பரவல் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மைனர் கேர்ள்ஸ், 18 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு தமிழகத்தில் பொண்ணை பெற்றவங்க வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை. எங்கே யார் கை வைப்பா, என்ன நடக்கும் அப்படின்னு தெரில. அங்கே ஒரு ஆசிரியர், ஒரு அம்மா தலைமை ஆசிரியர் திருச்சி பக்கத்தில், அவர் டாக்டர், அரசு டாக்டர், 5 வயசு 10 வயசு பொண்ணுங்களெல்லாம் இது பண்ணியிருக்கார், இப்போ பாலியல் சுரண்டலுக்கு ஆளாக்கியிருக்கிறார். இப்படி என்சிசி கேம்ப்பு, அந்த பாலியல் சுரண்டல் உங்களுக்கு தெரியும். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பெண்களுக்கு எதிரான வன்முறை தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக காவல்துறை அதை பற்றி கவலைப்படல. தமிழக காவல்துறை கஞ்சா கள்ளச்சாராயத்தை பற்றி கவலைப்படல. தமிழக காவல்துறை எதுக்கு கவலைப்படுதுன்னா, பிஜேபிக்காரங்க எங்கே இருக்கிறாங்க, இல்லை இந்து முன்னணிக்காரங்க எங்கே இருக்காங்க, இவங்களை எப்படி கைது பண்ணலாம். பிஜேபி கொடியேத்தனா கைது, என் மேலே 4 எஃப்ஐஆர் இருக்குது, கொடியேத்தந்துக்கு ஒன்றும் இல்லை, பிஜேபி கொடியேத்தந்துக்கு. இப்படி காவல்துறை தொடர்ந்து தன்னுடைய எதிர்கருத்தியாளர்களை முடக்குவதற்கு திமுக ஏவுகிற ஏவல் துறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். தமிழகத்தில் புது பிரச்சனையாக மறுபடியும் ஈவே ராமசாமி காலத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக இன்னைக்கு பூணூல் அறுப்பு நடந்திருக்கிறது. அதை எங்களுடைய மத்திய அமைச்சர் முருகன் அவர்களும் அதை கண்டித்து அறிக்கை விட்டுருக்கிறாரு. அதில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். பூணூல் இருக்கிறவங்க கிளம்புறீங்க, மறுபடியும் கிளம்புறீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. பிராமீனுங்க மட்டும் பூணூல் போடல, எல்லா சமூகத்திற்கும் பூணூல் இருக்கிறது. செட்டியாருங்க, ஆச்சாரிகள், இந்த எல்லா சமூகமும் பூணூல் தலைமுறையாக அணிந்து கொண்டிருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்பாக நந்தனார் பேரவை பட்டியல் சமூக பெருமக்கள் பூணூல் அணிந்தார்கள். இப்போ ஆவணி மாவட்டத்துக்கு தமிழகத்தில் வட மாவட்டம் முழுவதும் வன்னியகுல சத்திரியர்கள் பூணூல் அணிந்திருக்கிறார்கள். நீங்கள் மாட்டுக்கு விவரம் தெரியாமல் எங்கேயாவது போய் பூணூலில் கை வச்சு உதவாயின்னு வந்துடாதீங்க. இதை நான் எச்சரிக்கையாகவே சொல்லிக் கொள்கிறேன். சபாநாயகர் அவர்கள் இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிறதுக்கு காரணமே அவர் கிறிஸ்தவராக இருக்கிறதான்னு சொல்லி ஒருத்தர் பேசினார். அது சபாநாயகருடைய மாண்பை மீறுவது இல்லையா? அதுக்கு சபாநாயகர் ஏதாவது கேள்வி கேட்டாரா? ஆகையால ஒரு கருத்தியலை பேசுவது, இந்த நாட்டினுடைய தர்மம், இந்த நாட்டினுடைய அறம் பற்றி பேசுவது வரம்பு மீறுகிற செயல் என்று திமுகவோ இல்லது சபாநாயகரோ நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் தான் வரம்பு மீறி நடந்து கொள்ளுகிறார்கள்.
ஒருத்தர் கருத்து பேசுறது ஒரு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுங்கிறது அண்ணல் அம்பேத்கர் கொடுத்துருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமை. அதை மீறுவதற்கோ அல்லது யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது, சபாநாயகர் உட்பட. நான் என்ன சொல்றேங்க, நீங்க வாழ்த்து சொல்லணும்னா எங்க வீட்டில் கொழுக்கட்டை வேக போறது இல்லையா? நீங்க வாழ்த்து சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நாங்க சந்தோஷமா கொண்டாட தான் போறோம். ஆனா நீங்க ஒரு பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லிட்டு, ஒரு மதத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு, இன்னொரு தர்மத்திற்கு நீங்க வாழ்த்து சொல்லாம இருக்கும்போது உங்களுடைய ஒருதலை சார்பு வெளில தெரியுது. அவ்வளவுதான். ஒன்று. ரெண்டாவது, இப்போ லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் உதயநிதி கூட சொல்லியிருக்காரு, ஈவே ராமசாமியை தொடாம தமிழகத்துல யாராலையும் அரசியல் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், இந்த இடம் இதுவா இருக்கு, அழுக்கா இருக்கு, குப்பையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணா தொட்டு தான் ஆகணும். அதுக்கு பெருமைப்பட முடியாது. தொட்டு தான் க்ளீன் பண்ணணும், தொட்டாம எங்களை நீங்க க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. இல்லாத இனவாதம் என்பது என்னுடைய தமிழ் சமூகத்தின் மீதான படிந்திருக்கிற அழுக்கு. திராவிடம் என்பது தமிழ் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டிருக்கிற அழுக்கு சித்தாந்தம். தொட்டு தான் அழுக்கை க்ளீன் பண்ணி ஆகணும். இதுல பெருமை என்ன இருக்கு? இல்ல, கத்திரிக்காய் முத்தனா கடத்தெருக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடத்தெருக்கு வந்துருச்சு. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர் பேரு. அவருடைய பேட்டி நானும் பார்த்தேன். இது கத்திரிக்காய் முத்திட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. விரைவில் கடைத்தெருக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம். இல்லை, இதுல ஒன்றும் முரண்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது இப்போ நம்ம எல்லாருமே, உங்க தாத்தா, உங்க தாத்தாவோட அப்பா, எல்லாரும் இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே சாணி முழுகின வீட்டில் வாழ்ந்தவங்க தான். யாருமே இல்லைங்க எங்க வீட்டுல எல்லாம் சாணிலாம் கிடையாதுங்க, எங்க தாத்தா எல்லாம் பிறக்கும் போதே கிரானைட்ல தான் பிறந்தாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. மாட்டுடைய சாணம் தானே சாணி. அதை தண்ணியில கரைச்சி வீடு முழுசும் மூழ்கி அடுப்புல மூழ்கி அந்த அடுப்புல சமைச்சு அந்த சாணி மூழ்கின தரையில தட்டை போட்டு அதுல சாப்பாடு போட்டு தான் நம்ம எல்லாம் சாப்பிட்டோம். வேறு விலங்குகளினுடைய அந்த மலத்தை இப்படி பயன்படுத்த முடியுமா? ஆட்டுப்புழுகை அப்படி பயன்படுத்த முடியுமா? இல்லை கோழியினுடைய இதை பயன்படுத்த முடியுமானா முடியாது. அப்போ மாடு சாப்பிடுகிற ஃபுட்டில் இருக்கிற கெட்ட விஷயங்கள் மலம் வழியாக வெளியில செல்லவில்லை அப்படின்னு சொன்னா அது சாப்பிட்ற அந்த மாடு சாப்பிட்ற உணவுல இருக்கிற கெட்ட விஷயங்கள் அதோடைய சதைகள்ல தங்கிடும். அதனால அதோடைய சதையை சாப்பிட்றது நல்லது இல்லை அப்படிங்கிறது நாம பின்பற்றின அறிவியல். திருவள்ளுவர் சொல்றாரு, ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்ததில்னு. சோழர் கால கல்வெட்டு இருக்குது. ஒரு குளக்கரையை உடைக்க கூடாதுன்னு சோழன் நினைக்கிறான். கல்வெட்டு வைக்கிறான், இந்த குளக்கரையை நீ உடைச்சின்னா காவிரி கரையில காராம்பு வெட்டின பாவம் உனக்கு வரும்ன்றான். இந்த சோழர்களுடைய வாழ்வியலை நாங்க பாக்குறோம், திருவள்ளுவருடைய வாழ்வியலை நாங்க பாக்குறோம். இப்ப நம்ம வாழ்ந்த காலத்துல வாழ்ந்து மறைந்த நம்மாழ்வார் ஐயா சொல்லியிருக்காரு, பசுக்களை கொல்லக்கூடாது, மாடுகளை கொல்லக்கூடாது, அது மிகப்பெரிய பாவம், அது விவசாயத்துக்கு நம்ம செய்யற துரோகம்னு சொல்லியிருக்காரு. இதை நம்முடைய வாழ்வியலாக நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இதுல விதண்டாவாதம் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது நீங்க சொல்றீங்கல்ல சார், கோமியத்தை தெளிக்கிறாங்க சார், உங்க தாத்தாவும் எங்க தாத்தாவும் கோமியத்தை பயன்படுத்தினவங்க தான், சாணத்தை பயன்படுத்தினவங்க தான். அப்போ நம்ம இதை கேள்வி எழுப்புறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய மூதாதையர்களுடைய நம்பிக்கை தான் நம்ம கேள்வி எழுப்புறோம். அது டுபாகூர் மது ஒழிப்பு மாநாடு சார், போலி மது ஒழிப்பு மாநாடு. ஏன்னு கேட்டீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்டேட் லிஸ்ட்ல 8வது என்ட்ரியில இருக்குது. அதாவது மதுவை உற்பத்தி செய்வது, கையாளுவது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வது, இது அனைத்துமே மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் வருகிறது. அதுல மத்திய அரசாங்கத்துக்கு எந்த அதிகாரமுமே இல்லை. நான் தான் சொன்னேன், அவர் எங்கெல்லாம் காலேஜ் தான், எனக்கெல்லாம் சூப்பர் சீனியர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள். அவர் கான்ஸ்டியூஷன் கிளாஸ் கட்டடிச்சிட்டாரு போல இருக்கு. அதனால இந்த விஷயம் அவருக்கு தெரியல. அரசியலமைப்பு சட்டத்துல அதிகாரமே இல்லை, மத்திய அரசுக்கு அதிகாரமே இல்லாத ஒரு விஷயத்துல நீங்க மது ஒழிப்புக்கு நீங்க கொண்டு வாங்கினா எப்படி கொண்டு வர முடியும்? அவர் என்ன சொல்றாரு, மத்திய மது ஒழிப்பு கொள்கைன்னு ஒண்ணு உருவாக்குங்கன்ற. தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு உருவாக்குனாங்களே, ஒத்துட்டாரா? தேசிய கல்விக் கொள்கை உருவாக்குவதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கு. அதை உருவாக்குனது அதை நீங்க ஒத்துக்கல. தேசிய அளவுல ஒரு தேர்தல் கொள்கை உருவாக்குனா ஒத்துக்கல. தேசிய அளவுல சட்டத்திற்கு அதிகாரம் வரம்பிற்கு இல்லாமல் நீங்க தேசிய மது ஒழிப்பு கொள்கை உருவாக்குங்க அப்படின்னு சொன்னா இது அரசியல் ரீதியாக சீட்டுகளை அதிகப்படுத்துவதற்கான பேரம் தான் இந்த போலி மது ஒழிப்பு மாநாடு என்பது தமிழகத்தில் இருக்கிற சின்ன எல்கேஜி பாப்பா கூட தெரியும் சார். அது போலியான, அவதூறான, உண்மைக்கு புறம்பான ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா எஸ்எஸ்ஏவில் போன வருடம் 1200 கோடி ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த வருடம் 4800 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்னன்னா சார், இந்த பஸ் ஸ்டாப் இருக்குது, நீங்கள் 10 மணிக்கு பஸ் வரும், நீங்கள் 10 மணிக்கு போய் 9:45 போய் நின்றுட்டு பஸ்ஸு வரலன்னு சொன்னால் அது உண்மைதான். ஆனால் அது நியாயம் கிடையாது. 10 மணி பஸ்ஸு 10 மணிக்கு தான் வரும். அது மாதிரி எஸ்எஸ்ஏவில் ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த ஃபண்டு வர வேண்டிய நேரத்தில் தான் வரும்.
ஒதுக்கப்பட்டு அலாட் ஆனதற்கு பிறகும், அலாட் ஆயிடுச்சுன்னு மத்திய அமைச்சர் சொன்னதற்கு பிறகும் அது வரக்கூடிய அந்த இன்பிட்வீன் கேப்ல ஸ்டாலின் ஒரு நாடகம் ஆடுறாரு. இப்படிதான் ஜிஎஸ்டி நிலுவைன்னு ஒரு நாடகம் ஆடினாங்க. இப்ப எஸ்எஸ்ஏ ஃபண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. இப்ப நான் கேட்கிற ஒரு கேள்வி, ஜிஎஸ்டி வரி 50%, நான் 10 ரூபா டாக்ஸ் கட்டுறேன்னா அந்த இந்த ஜிஎஸ்டி பன்னு கின்னுன்னீங்களே, கிரீம் பண்ணுக்கு 5% ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னா 2.5% மாநில அரசாங்கத்துக்கு போகுது, ஸ்டாலின் அரசுக்கு போகுது. அதை பத்தி யாருமே பேசலையே. ஆனா மத்திய அரசாங்கத்துக்கு போற அந்த 2.5%லயும் 41% திருப்பி மாநில அரசாங்கத்துக்கு தந்து விட்ட பிறகும் கூட ₹1 கொடுத்தா 29 காசு தான் மத்திய அரசாங்கத்துக்கு போகுது. அந்த 29 காசை வச்சுக்கிட்டு நாம இந்த பள்ளிக்கூடங்கள் கட்டுறதுக்கு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்குது, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டுறதுக்கு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்குது. தமிழகத்துல 11 மருத்துவக் கல்லூரிகள் மத்திய அரசாங்கம் கட்டி கொடுத்தது. எய்ம்ஸ் மருத்துவமனை மத்திய அரசாங்கம் கட்டி கொடுத்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் மத்திய அரசாங்கம் பண்ணுது. ரோடு மத்திய அரசாங்கம் போடுது. இப்ப நாகப்பட்டினம் ரோடு, 4 ரோடு மத்திய அரசாங்கம் போடுது. இப்படி எல்லாம் மத்திய அரசாங்கம் பண்ணுது. மாநில அரசாங்கம் வாங்குற டாக்ஸ்ல என்ன பண்றீங்க? இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, சார் கல்வி பொதுப்பட்டியல் இருக்கு சார், மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க சார்னு. பொதுப்பட்டியல் இருந்ததுனால தானே இப்ப காசு கேக்குறீங்க. 3 வருஷமா என்ன சார் பண்ணாங்க? காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. வேற என்ன அரசியல் பண்ணுச்சு திமுக? திராவிட மாடலுடைய இது என்ன அரசியல் கோஷம் என்ன? முன்னாடி சொன்னாங்க அந்த கோஷம் இந்த கோஷம், அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடெல்லாம் சொன்னாங்க. இப்போ திராவிடத்துக்கு ஒரே கோஷம் தான். என்ன சொல்லுங்க பார்ப்போம்? காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. நாங்க கொடுக்குற காசுல என்ன சார் பண்றீங்க? மக்கள் நாங்க கொடுக்குறோம்ல, அந்த காசுல என்ன பண்றீங்க?